உலகெங்கும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 மே மாதம் 18ஆம் தேதி நடக்கவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி பற்றிய பலன்கள் பார்க்க போறோம். ஸோ ராகு கேதுனால் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், ராகு கேது ஒரு வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்குவார் போன்றவற்றை நம்ம பார்க்கிறோம். இந்த ராகு எனப்படுபவர் போகாதிபதி. ஒரு ஜாதகத்துல யோகத்திலேயே அதியோகத்தை தரக்கூடியவர் யாருன்னா ராகு. அதியோகம்னா என்ன? இன்ட்டு 10x இன்ட்டு 20x அந்த மாதிரி அதியோகத்தை தரக்கூடியவர் ராகு. ஜாதகத்திலே ரொம்ப குறுகிய தாழ்வு மனப்பான்மை மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் சுருக்கிடுறவர் யாருன்னா கேது. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் ராகு கேது மாறுவது. எங்கிருந்து எங்க மாறுகிறார்கள்? மீனத்தில் இருக்கும் ராகு பகவான் கும்பத்திற்கு வருகிறார். கன்னியில் இருக்கும் கேது பகவான் சிம்மத்திற்கு செல்கிறார். ஆன்டி கிளாக் வைஸா தான் இவங்க மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த ராகு கேது பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன செய்ய போகுதுங்கிறத விரிவா பார்த்துடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராகு பகவான் 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறார். அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை? கவலை என்று ஏதும் இல்லை. 10ல எதா இருந்தாலும் 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் ராகு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா தொழில் பல மடங்கு அபிவிருத்தி ஆகக்கூடிய அம்சம். 4ஆம் வீட்டிலே கேது பகவான் இருக்கிறார். உங்களுக்கு வீடு மாடு மனை போன்றவை. சார் ரொம்ப நாளா நான் போயிட்டே இருக்கேன் சார், எனக்கு ஒரு வீடு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு ப்ராப்பரான லேண்ட் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது பொன்னான காலமாக இந்த காலம் அமையும். 10லே ராகு பகவான் இருப்பதால் உங்களுக்கு என்ன ஏற்படும்னா, சார் நிறைய பேர் தொழில் பண்ணலாம் சார், நான் பார்க்காத தொழிலா? போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும். அந்த போர் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சிங்கம் இருக்கே அது இந்த போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும். ரொம்ப ஆழமான வார்த்தை. நீங்க வாழ்க்கையில படாத கஷ்டமே கிடையாது. இதுக்கு மேல நீங்க எதை பார்த்து பயப்பட போறீங்க? சார் ஒருத்தருக்கு பயமுறுத்துறதுக்குன்னு ஒரு பாயிண்ட் வேணும்ல, எதையாவது ஒன்று பார்த்து பயமுறுத்தணும்ல. பயப்படுறதுக்கு ஒரு பாயிண்ட் இல்லை. நான் பார்க்காத விஷயமே கிடையாது, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். போலீஸ்லேருந்து வக்கீல்லேருந்து வழக்குலேருந்து அம்புலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நான் ஏன் சார் பயப்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வாழ்க்கையில் அடிபட்டு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் அடிபடாத இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சம்திங். ஸோ அப்போது நீங்கள் இந்த தொழில் பண்ணுறீங்க சார், என்னுடைய தன்னம்பிக்கையெல்லாம் நீங்கள் வேறு லெவல் சார், ஷேர் மார்க்கெட் பண்ண சார் அது நடக்கலை, அதோட தன்னம்பிக்கை நான் இழக்கலை, நான் அப்படி இது வந்தேன், நான் ஒரு கடை மாதிரி போட்டேன், ரெஸ்டாரண்ட் மாதிரி, அதுவும் நடக்கலை, நான் ஒரு மேக்கப் இது மாதிரி பண்ணேன், அது நடக்கல. அந்த மாதிரிலாம் நிறைய கதைகள் சொல்லுவீங்க. அது எதுவுமே நடக்கலை. சரி, ஓகே, சந்தோஷம். ஆனாலும் உங்க முயற்சியை தளரல சார். நல்லா புரிஞ்சுங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். அதற்கு ரோல் மாடல் நீங்க தான். 10ஆம் வீட்டில் வந்த இன்னைக்கு இந்த வருடம் தான் நீங்க எடுத்த காரியம் வெற்றி பெற போகிறது. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. தடுத்து நிற்பது தெய்வதமேனும் சாரும் ஆயிரம் ஆயினும் அதை பக்து மாய்ப்பல் அருட்பெரும் காலி பாரினில் வெற்றி எனக்குரு மாறே. உங்களுக்கு ஜெயம் கிடைக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணுவார். யார் பண்ணுவார்? ராகு பகவான் பண்ணுவார். இது வரைக்கும் இந்த ஐடியாலஜி இது வரைக்கும் உங்க பக்கத்திலே தான் சார். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம இங்கதான் இருக்கோம், நம்ம பக்கத்துல தான் இருக்கான் தீவிரவாதி, நம்ம பக்கத்துல தான் இருக்கு போலீஸ், நம்ம பக்கத்துல தான் இருக்காங்க இன்வெஸ்டர், நம்ம பக்கத்துல தான் இருக்கு கெட்டது, நம்ம பக்கத்துல தான் இருக்கு நல்லது, கேளிக்கை விடுதி பக்கத்துல தான் இருக்கு, கோயில் பக்கத்துல தான் இருக்கு, எல்லாமே நம்ம பக்கத்துல தான் இருக்கு. இதுல எது நம்ம கிட்ட சேருதுங்கிறது அதான் நேர காலங்கிறது. அந்த நேர காலம் தான் நம்ம கிட்ட மனிதர்களை சேர்த்துது. அந்த மனிதர்கள் நம் வாழ்வை மாற்றுகிறார்கள். சார் ஊரை ஃபுல்லா ஏமாத்துறவங்க. நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம பொழப்பு பார்க்கணும். நம்ம பொழப்பு தான் முக்கியம். எது சோறு போடுதோ இல்லையோ நம்ம பொழப்பு சோறு போடும். அந்த 10ல வந்த ராகு இந்த தெளிவை உங்களுக்கு கொடுப்பாரு. இன்ஸ்டீட் ஆஃப் பிகிங் சம்ஒன், இன்னொருத்தட்ட போய் ரெக்யூஸ் கேட்டு உதவி கேட்டாலே நேரத்துக்கு we need to increase our demand in the market. நம்ம டிமாண்ட் மார்க்கெட்ல ஏத்துங்க. வரப்போறாங்க, நம்ம நினைச்சது நடக்க போகுது. அது கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க சார். ஒரு பேங்க்ல போய் ஐயா ஒரு 1 லட்சம் கொடுங்க, ஏன்னா கொடுக்க போறாரா? இல்ல, சிபிலை ஏத்துங்க, மந்த்லி ப்ராஃபிட்டை ஏத்துங்க, இன்கமை ஏத்துங்க. பேங்க் உங்க காலில் ஒழியாரம். சார் லோன் வாங்கிக்கிறீங்களான்னு. அவ்வளவுதான் சார் வாழ்க்கை. உங்க பிசினஸ் இன்னைக்கு இப்படி இருக்குன்னு கவலைப்படாதீங்க. நான் அடிக்கடி சொல்றதுதான், இன்று நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, எதை நோக்கி செல்லுகிறீர்கள் என்பது முக்கியம். எதை நோக்கி செல்லுகிறீர்கள்? நல்ல பாதையா, கெட்ட பாதையா, உருப்படுற பாதையா? அதுதான் முக்கியம். உருப்படுற பாதையில போயிட்டே இருங்க. ஒரு நாள் ஜெயிப்பீங்க. ஒரு நாள்
நீங்க ஜெயிப்பீங்க. ஸோ அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, 10ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகு பகவான் பலவிதமான தொழில் ஐடியாஸ், புதிய புதிய இன்வெஸ்ட்மெண்ட், இயந்திரவியல்ல நிறைய புரட்சிகள் இருக்கு. ராகு தரும் இயந்திரவியல் புரட்சினா கிரியேட்டிவ் இன்னோவேட்டிவ் தாட்ஸ். இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பா இருக்கும். என்ன குருஜி பலன் சொல்றதா சொல்லிட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, நல்லா புரிஞ்சுங்க. ராகு உங்களுக்கு தரக்கூடியது இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். இதை நீங்க இந்த நம்மளுடைய பலன்கள் கேட்டதுக்கு அப்புறம் உலகத்துல நீங்க வேற எந்த ஜோதிடர் பலனுமே கேட்க மாட்டீங்க. பலன்கள் அப்படிங்கிறது ஜாலியா ஃப்ரெண்ட்லியா சொல்லணும். உங்களுக்கு 10ஆம் வீட்டு ராகு வந்ததாலே அதனாலே இந்தியா அப்படி ஆப்பிரிக்கா அப்படி அதெல்லாம் வேணாம். 10ஆம் வீட்டுல ராகு வந்திருந்தா என்ன ஆகும்னா ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அரசனை மாதிரிலாம் யோகம் வேணாம் குருஜி, எனக்கு இருக்கிறபடி இருக்க விட்டா போதும். போன வருஷம் வரைக்கும் இந்த இடத்துல தான் நான் இன்சார்ஜா இருந்தேன். இந்த வருஷத்துல நான் எங்க இன்சார்ஜா இருந்தேனோ அங்கேயே என்ன ஜூனியர் ஆக்கி விட்டானுங்க, டீ ப்ரமோட் பண்ணி விட்டானுங்க. நல்லா புரிஞ்சுங்க. இருக்கிறதுலே பெரிய கொடுமை, நம்ம யார்கிட்ட ரிப்போர்ட், நம்மகிட்ட யார் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தானோ அவனுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்றதா இருக்கிறதுலே பெரிய கொடுமை. எனக்கு பின்னாடி வந்தான், 3 வருஷம் கழிச்சு வந்தான், இப்போ எனக்கு பாஸ் ஆயிட்டான். அந்த மாதிரி தான். ஸோ அந்த நிலைமையெல்லாம் உங்களுக்கு வந்துருக்கும். அதெல்லாம் இனிமேல் சரியாகும். அடிச்சு ஓவர் டேக் பண்ணிட்டு முன்னாடி வருவீங்க. சரி, என்னைக்குமே போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும்னா, போர் கண்ட சிங்கம், ஒரு சிங்கத்தினுடைய பெரிய பிரதானமான பலம் என்ன? அது எத்தனை போரை பார்த்துருக்கோம், எத்தனை, அதுக்காக பயம். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கெல்லாம் பயமே கிடையாது. 10ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகுபவன் சார் நான் பார்க்காத பிரச்சனையா சார், ஆனாலும் உங்க முயற்சியை தள்ளிடல சார். நல்லா புரிஞ்சுங்க. சத்ரபதி சிவாஜி இருந்தாராம். சத்ரபதி சிவாஜி ஒரு போர்ல தோத்துட்டு வரார், அப்படியே தலை குனிஞ்சு, இன்று போய் நாளை வாராய் அப்படி சொல்லுவாங்க. மண்மகள் முகம் கண்டு அப்படி மனசு கலங்கி போய் வரேன். அப்ப அவர் கலங்கி போய் வரும் பொழுது அவருக்கு வந்து அஷ்டலட்சுமிகளும் அவர் கூட இருந்தாங்களாம். அஷ்டலட்சுமிகளும், அதுல ஒவ்வொரு லட்சுமியும் அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போறாங்க. முதல் லட்சுமி ஆகப்பட்ட தனலட்சுமி வரா, நாங்க உன்னை விட்டு போற நேரம் வந்துருச்சு, நான் போறேன், சரி போயிட்டு வா. தானியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, எல்லா லட்சுமியும் போயாச்சு. கடைசியா தைரியலட்சுமி வந்தாலாம், நான் உன்னை விட்டு போறேன். இப்ப சத்ரபதி சிவாஜி சொன்னாரா, நீ ஒருத்தர் மட்டும் என்னை விட்டு போகாத, பெரிய ராஜா, அதனால லட்சுமி கூட கேட்டுட்டு தான் போகலாம், நீ மட்டும் என்னை விட்டு போகாத, நீ மட்டும் என் கூட இரு அப்படின்னு கேட்டாராம். மீதி 7 லட்சுமி வந்துருச்சா. இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்பிக்கைதான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். அதற்கு ரோல் மாடல் நீங்க தான். 10ஆம் வீட்டில் வந்த இன்னைக்கு இந்த வருடம் தான் நீங்க எடுத்த காரியம் வெற்றி பெற போகிறது. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. உங்கள் அறிவுக்கு, திறமைக்கு, உங்களுடைய தகுதிக்கு தரக்கூடிய மரியாதை என்ன அப்படின்னா அதுதான். ஸோ 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது, இவன்டெல்லாம் சின்ன பையன் சார், எல்லாம் சின்ன பையன் சார். நல்லா புரிஞ்சுங்க. அங்கீகாரம் அப்படிங்கிறத அங்கீகாரம் இல்லாதப்போ தான் நீங்க உணர்வீங்க. அப்போ இது மாதிரிலாம் உங்களுக்கு டிராப்ஸ் ஆயிருந்தால் 4ஆம் வீட்டில் இருக்கு, திரும்ப மீண்டும் பதவி போனதெல்லாம் போட்டோம், இனிமேல் சோதனமா இருக்கணும் அப்படின்னு தலைமை உங்கள்கிட்ட சொல்லி நீங்களே அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு, நீங்க நீட்டா டிராவல் பண்ணுவீங்க. 4ஆம் வீட்டில் வரக்கூடிய கேது பகவான் ப்ரமோஷன் செய்யும். உங்களை ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்தீங்க, அந்த இடத்துக்கே ஹெட் ஆக்கிட்டார். ப்ரமோஷன்ஸ், மரியாதை, நான் சொன்ன மாதிரி மாலை போன்றவற்றெல்லாம் தருவார். ஆக இந்த ராகுக்கு இது பயிற்சி பலவிதமான அதிர்ஷ்டங்களையும் பெரிய பதவியும் தரப்போது. தொழிலதிபர் பாதி பேர், தொழிலதிபர் பாதி பேர், கம்பெனியில பெரிய சிஇஓ ஆயிருவீங்க. சிஇஓ அவர்களுக்கு, தொழிலதிபர் அவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருடம் சூப்பராக இருப்பீங்க.